2 தலைமுறைக்கு முன்னாடி கூட நம்ம முன்னோர்கள் சொந்த காசுல வீடு வாங்கினாங்க. மேலும் சொத்து பத்தெல்லாம் வாங்கி போட்டாங்க. ஆனா இப்போ கடன் வாங்காம ஒரு சொந்த வீடு கட்ட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது ஏன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நிச்சயமா ஒரு சமூகமா நாம பெரும் அளவுல பறக்க திறந்திருக்கோங்கிறது தான் இதுல இருந்து நம்ம விளங்க முடியுது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறத விட அதுல எவ்வளவு பறக்கத்தை பெறுறோங்கிறது தான் முக்கியம். சொல்ல போனா இந்த தலைமுறை சந்திக்கிற பெரும்பான்மையான பொருளாதார நெருக்கடிக்கு காரணமே முந்தைய தலைமுறை ஹலால் ஹராம பேணி வாழாதது தான். இப்போ நாமளும் அப்படி இருந்தோம்னா இது அடுத்த தலைமுறையை இன்னும் பாதிக்கும். என்னதான் இருந்தாலும் வீடுங்கிறது எப்பவுமே ஒரு அத்தியாவசிய தேவையா இருக்கு. ஆனா சம்பள உயர்வை தாண்டி வீட்டோட விலை அதிகமாயிட்டே போகுது. ஸோ ஒரு முஸ்லீமா நம்ம என்ன பண்றது? எப்படி வீடு வாங்குறது? வட்டிக்கு கடன் வாங்குறது ஹராம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் ஹலால் மார்ட்கேஜ், இஸ்லாமிக் ஃபைனான்சிங் ஆப்ஷன்ஸ்லாம் பெருமளவில் இல்லை, சில நாடுகளில் தான் இருக்கு. இந்த சூழல்ல சொந்த காசை போட்டு நம்மளால வீடு வாங்க முடியலைன்னா வாடகைக்கு இருக்கிறத தவிர வேற வழியே இல்லை. பொதுவாகவே இந்தியா போன்ற நாடுகளில் ரெண்டல் ஈல்டு கம்மி, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம். அதாவது ஒரு வீட்டை கடனில் வாங்கி அதுக்கு மாதம் மாதம் ரீபேமெண்ட் கட்டுறதை விட அதே வீட்டில் வாடகைக்கு இருக்கிறது சீப். ஆனால் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ரெண்டல் ஈல்டு அதிகம், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி. அதாவது ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்கறத விட அதே வீட்டை கடனில் வாங்கி மாதம் மாதம் ரீபேமெண்ட் கட்டுறது சீப். இந்த மாதிரியான சூழலில் எல்லாராலையுமே அவங்களுக்கு தேவையான வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது ஒரு முடியாத காரியமாக இருக்குது. அப்போது வேற என்ன தான் வழி? இதுக்கு பதில் தேடித்தான் ஷேக் யூசுப் அல் கர்தாவி அவங்களோட தலைமையில் 1999 ஒரு அறிஞர்கள் குழு கூடி ஒரு ஃபத்வாவை அறிவிச்சாங்க. அதில் அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமாக ஒரு வீடு தேவைப்படுது, ஆனால் அதை முழுசாக வாங்குறதுக்கான வசதி இல்லை, மேலும் வாடகை கொடுக்கவும் முடியல. அதே சமயம் அவர் வாழ்கிற பகுதியில் ஹலால் ஃபைனான்சிங் ஆப்ஷன்ஸும் இல்லை. இந்த மாதிரியான நெருக்கடியான சூழலில் அவர் வட்டிக்கு கடன் வாங்கி வீடு வாங்கலாம்னு சொல்கிறாங்க, சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு. நார்மலாக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேங்க்குக்கு போயிட்டு எவ்வளோ லோன் கிடைக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீடு வாங்குவாங்க. இது தப்பு. முதல்ல ஒரு மனிதர் அவருக்கு என்ன மாதிரியான வீடு தேவைங்கிறத நிர்ணயிக்கணும் இறையச்சத்தோட. அப்புறம் அதை எவ்வளோ கம்மியான விலைக்கு வாங்க முடியும்னு பார்க்கணும். தென் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற காசை டவுன் பேமெண்ட்டாக போட்டு மீதி காசுக்கு தான் லோன் எடுக்கணும். அப்புறம் சீக்கிரமாக அந்த கடனை அடைக்க பார்க்கணும். மேலும் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு கடனிலிருந்து விடுபட மன்றாடணும். இதுதான் சரியான வழிமுறை. ஞாபகம் வச்சுங்க, இந்த ஃபத்வா அத்தியாவசிய சூழல்களில் மட்டும்தான் அப்ளை ஆகும். வசதிக்காகவோ இல்லை லாப நோக்கத்துக்காகவோ ஒருத்தர் கடனுக்கு வீடு வாங்குறாருன்னா அது எப்பவுமே ஹராம். சொல்ல போனா நிறைய பேர் இப்படி தான் பண்றாங்க. இதனால காசு நிறைய சம்பாதிச்சும் பறக்க தழுந்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கைசேதம். நல்லா கேட்டுங்க, நீங்க தேவையில்லாம வாங்கக்கூடிய கடன் பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம். நீங்க லாபம் பார்க்கறதுக்காக கடன் வாங்கி வீடு வாங்கும் போது வீட்டோட விலை சமநிலையை தாண்டி அதிகரிக்குது. அப்போ பலரால அத்தியாவசியத்துக்கு கூட வீடு வாங்க முடியாத சூழல் ஏற்படுது. காசு உள்ளவங்க கூட கடன் வாங்குற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்படி செய்யறது ஒரு பெரும் பாவம்ங்கிறத மறந்துடாதீங்க. இஸ்லாம் வட்டிக்கு கடன் வாங்குறத மட்டும் தடுக்கல, கடன் வாங்குறதே ஆதரிக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் நல்ல வசதியாக வாழணும்னு நினச்சிங்கன்னா மக்களை பின்பற்றி கண்மூடித்தனமாக வாழாதீங்க. மார்க்கம் சொல்லித்தர வழியில் வாழுங்க. உங்கள் தேவைக்கு அழகாக ஒரு வீட்டை வாங்கிட்டு சம்பாதிக்கிறத சேமித்து ஹலாலாக முதலீடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். செல்வமும் கிடைக்கும், அதில் இறைவனுடைய பொருத்தமும் இருக்கும். இதுதான் புத்திசாலித்தனம். உண்மையிலே ரிஸ்க்கு வழங்குறவன் அல்லாஹ் தாங்கிற நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இதுவே போதுமானது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.